எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி சிக்கன் டீப் ஃப்ரை. சரிங்களா? அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம கடைக்காரங்கிட்ட சொன்னாலேயும் அவங்க கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். சதையாக எடுத்துக்கோங்க. சரியா? சதை தான் இருக்கணும். அதில் தான் இப்போ டீப் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நீள நீளமாக இப்படி இப்படி வெட்டி அவங்க நம்ம சொன்னாலே கொடுப்பாங்க. எலும்பு இல்லைங்க. ஏதோ ஒன்று ரெண்டு வந்தால் தப்பு இல்லை. எலும்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு பாருங்கள், கொஞ்சோண்டு பாலுங்க, கொஞ்சோண்டு பால், ஒரு அரை கப்பு தயிர், சிக்கன் போட்டுக்கணும். நான் 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். தேவையான மஞ்சத்தூள். இதில் சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டுக்கிறேன். லைட்டாக வெந்துட்டுக்கட்டும். இந்த பக்கம் சட்டி வச்சாச்சுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் போதும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த அளவில் ஜீரகம், இந்த அளவில் குருமிளகு, ஏலக்காய் 4, அன்னாச்சி பூ கொஞ்சம், இது மாக்கு மொட்டு கொஞ்சம், 3 கிராம்பு, ஒரு பட்டை இந்த அளவில், ஒரு இலை. சரிங்களா? வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா நிறையா பிடிக்கும் அப்படின்னா நிறையா போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வறுத்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை பொடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெங்காயம், சின்ன வெங்காயம், இப்போலாம் அடிச்சுக்கலாங்க. மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனு. கருவேப்பிலை, நல்லா வெந்துருச்சு வரணும். இருக்க தக்காளி பழம் 2 பழம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அதை வச்சு ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டாச்சுங்க. சிக்கனில் கொஞ்சம் போட்டுப்போம். இந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக இது போட்டுக்கலாம்.
இந்த பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போகணும். அந்த டொமேட்டோவுடைய எசன்ஸ் வந்து நல்லா அப்படியே வறண்டு வத்தி போடணும். சரியாக வருங்க. அதுக்கு போட்டுக்கோங்க. அந்த சைடு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன், அதை போட்டுக்கணும். எப்பயுமே கொஞ்சம் ஓரளவு தீ வச்சுட்டு வேலை பாருங்க மக்களை. அரைச்சி வச்சிருந்தோம்னா மசாலா, மசாலாவை போட்டுக்கலாம். சிக்கன் டீப் ஃப்ரை ரெடிங்க. பாருங்கள், ஒரு சைடில் பிரியாணி ரெடி. நம்ம வீட்டிலையே அரைச்சி நானே செஞ்சுருக்கிறேன். இது உங்களுக்கு அப்படி நான் எங்களுக்கு இயற்கையாக தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், நாங்கள் அரைச்சி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்டில் போடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? சரி, இப்போ டீப் ஃப்ரை, சிக்கன் டீப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை துவைக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.